Good afternoon. Good afternoon. Good evening. 92 உங்களோட இதை மைக்ரோஃபோன் ஆஃப் பண்ணுங்க. சரி, அப்பதான் வரைக்கும் சொன்னாங்க. முதலாவது நான் வந்து சார் இல்லை, நிறைய பேர் சார் சார்ன்னு தான் சொல்லியிருந்தீங்க. அடுத்தது என்னோட பேர் வந்து ரக்ஷானா. நான் வந்து 2021 ஏழு எழுதினேன் கெமிஸ்ட்ரியிலே. இப்போ வந்து யூனிவர்சிட்டி வரக்காரும் பார்த்துருக்கிறேன். நான் கெமிஸ்ட்ரி படிச்சது வந்து டாக்டர் ரந்திட்ட கெமிஸ்ட்ரி மே டிசி யூடியூப் சேனல் வச்சுக்கிற ஒரு சிங்கள மீடியம் சார்ட்டு தான் படித்தேன். அவர் படிச்சிருந்து டிஃபரெண்ட் மெத்தட் உண்டு. அந்த மெத்தட்ல செஞ்சு தான் எஸ் லெவலுக்கு மீட்ட குறைவா தான் இருந்துச்சு மார்க்ஸ். அது வந்து ஏ லெவலுக்கு கொண்டு போனது. அப்ப அந்த மெத்தட் வந்து நான் வந்து சிங்கள மீடியம் இல்லை, நான் வந்து தமிழ் மீடியத்துல படிச்சனால அதை நான் சிங்கள படிச்சு கொண்டு தான் அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணி பாஸ் ஆகினது. அப்ப அதை வந்து உங்களுக்கு எல்லாம் தமிழ் மீடியத்துல கொடுக்கணும்னு தான் நான் இதை செஞ்சேன். சரியா, இவ்வளவுதான் இந்த இப்ப நான் ஒரு ஸ்பீச் தான் பண்ண போறேன். அப்படின்னா பேசத்தான் போறேன். இன்னைக்கு மட்டும் தான் பேசுறேன். அதுக்கு பிறகு வந்து கண்டினியூஸா படிச்சு கொடுக்கறது தான் செய்வேன். நான் பேசுறது கேட்க நம்ம எல்லாத்துக்கும். ஓ எஸ் கேக்குது. சரி, கிளாஸ் வந்து வீக் டேஸுக்கு தானே, வீக் டேஸ் 5லயும் செய்யத்தான் நான் நினைச்சிக்கிறேன். அதுல 8:30 to 10 இல்லாட்டி 8:30 to 9 வரைக்கும் தான், 9:30 வரைக்கும் தான் செய்ய நினைச்சிக்கிறேன். எனக்கு டைம் இருக்கிற மாதிரி. ஃப்ரைடே சம்டைம் லீவ் இருக்கும், இல்லாட்டி எனக்கு ஏதாச்சும் வேலை இருந்துச்சுன்னா தான் லீவ் எடுப்பேன். ஆர்கானிக் உங்களுக்கு தெரியும் தானே. ஆர்கானிக்ன்றது கெமிஸ்ட்ரியில மொத்தம் 14 பாடம் இருக்குது. அந்த 14 பாடத்திலையும் 7, 8, 9, 10 வந்து ஆர்கானிக் பாடம். அந்த ஆர்கானிக் பாடம் ஃபுல்லாவும் செய்யத்தான் இருக்கிறேன். தியரி ஃபர்ஸ்டா பேசிக்ல இருந்து தியரி சொல்லி கொடுத்து அது வேற சொல்லிக்கிது. நான் கிளாஸ் செய்யறது வந்து நான் இங்க வச்சுக்கிறது பேப்பர். சரியா, பேப்பர் நான் ஒயிட் போர்ட்ல செய்ய மாட்டேன். ஒயிட் போர்ட்ல எல்லாம் செய்யல, பேப்பர்ல எழுதிதான் செய்வேன். அதே மாதிரி 40 நிமிஷத்துல இந்த ஜூம் மீட்டிங் எண்ட் ஆகிடும். அப்ப 40 நிமிஷத்துல எண்ட் ஆகின பிறகும் நீங்க எல்லாம் திருப்பம் வந்து இந்த லிங்க்ல வந்து ஜாயின் ஆகணும். சரியா, அதுக்கெல்லாம் சோம்பரப்பட வேணாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் வரும் உங்களுக்கு. ஆனா 40 நிமிஷத்துக்கு மேல இதுல நீங்க செய்யலாதே, அதனாலதான் சொல்றேன். அதே மாதிரி ஃபுல்லா இந்த 7, 8, 9, 10 பாடம் ஃபுல்லாவே வந்து ஃப்ரீயா தான் செய்யறேன். அதே மாதிரி எவ்ரிடே எல்லாரும் கிளாஸ் வரணும். நான் நோட் போடுவேன். இன்னைக்கு கொஞ்சம் நோட் போட லேட் ஆயிடுச்சு. ஏர்லியா நோட் போட்டு அந்த நோட்டை எழுதி கொண்டே வாங்க. அதே மாதிரி நான் கொஸ்டின் போடுவேன். அந்த கொஸ்டின் எல்லாம் நீங்க நோட் எழுதிங்களோ இல்லையோ, கொஸ்டின் எல்லாம் செஞ்சிருக்கணும். கொஸ்டின் எல்லாம் செஞ்சு இப்ப நான் இன்னைக்கு கொஸ்டினோட தந்தேன்னா இப்படி பெரிய பெரிய கேள்வி தர மாட்டேன். உங்களால ஒரு நாளைக்கு செய்யலுமானது தான் தருவேன். சரியா, நான் இவ்வளவு நேரம் பேசினது கேட்கலையா? சரி, வால்யூம் போதான்னு சொன்னதான். சரி, என்ன சொல்லிட்டீங்க? क्वेश्चंस கொஸ்டின். சரி, கொஸ்டின்ஸ் தருவேன். அந்த கொஸ்டின் வந்து சின்ன சின்ன கேள்விதான். ஒரு கேள்வி தான் எஸ்ஏனா ஒரு கேள்வி தானே. அந்த கேள்வி நீங்க அடுத்த நாள் செஞ்சுட்டு வரணும். மத்தது இப்ப நான் வந்து அடுத்த நாளும் 8:30 செய்யறேன்னு சொன்னா நீங்க அதுக்கு முன்னுக்கே, நான் 2க்கு போட சொன்னா அதுக்கு முன்னுக்கே ஆன்சரை போட்டுருங்க. வாட்ஸ்அப்ல தான் நீங்க எல்லாம் அந்த ப்ராட்காஸ்ட்ல இருக்கிறீங்க தானே, அதுல போடுங்க. சரியா, போட்டு நீங்க அதுல கொஸ்டின் செஞ்சிருந்தா மட்டும்தான் நான் அடுத்த நாள் கிளாஸ்க்கு அந்த நீங்க வெயிட்டிங் ரூம்ல தானே இருப்பீங்க, எடுக்கக்குள்ள பார்த்து எடுப்பேன். ஏன்னு சொன்னா வேலை செய்யாத பிள்ளைகளுக்காக நான் கஷ்டப்பட்டு படிப்பிச்சு வேற இல்லையே. அதனால நீங்க எல்லாம் கேள்வி செய்யறேன்னா மட்டும்தான் நான் உங்களை எல்லாம் உள்ள கேட்பேன். கடைசியில அப்படி செய்யாம நீங்களே ஒரு பிள்ளை சரி மிஞ்சா அந்த ஒரு பிள்ளைக்காக மட்டும் சரி நான் ஃபுல்லா இந்த ஆர்கானிக்க செய்வேன். அதனால யாரு கிளாஸ் ஒரு நாள் சரி வராம அப்படின்னா உங்களுக்கு இது செய்யவே வழி இல்லாட்டி சொல்லிட்டு வராம இருங்க. ஆனா எனக்கு ரெக்கார்டிங் தர வழி இல்லை, எனக்கு டிவைஸ் இல்லை ரெக்கார்டிங் எல்லாம் தரத்துக்கு, ஸ்டோரேஜும் இல்லை. அதனால நீங்க லைவ்லயே வாங்க. அப்படி உங்களுக்கு அப்படியே வரையலாம் போனா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்டை கேட்டு படிச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு மற்றது சொல்லிக்குது. நான் வந்து இப்ப நோட்டை படிச்சு தரக்குள்ள நோட்டை படிச்சு இருந்துட்டு நான் கேள்வி தரக்கிட்டு சொல்வேன், இந்த நோட்டை பார்த்து படிங்கன்னு சொல்லி, இந்த பாட்டு கேள்வி செய்யுங்கன்னு சொல்லுவேன்.
அப்ப நான் பார்த்து செய்யுங்கன்னு சொல்றது நீங்க பார்க்காம செய்யக்கூடாது. நான் பார்த்து செய்யுங்கன்னு சொன்னா நீங்க பார்த்து செய்யணும். இல்ல நான் பார்க்காம தான் செய்வேன், பார்க்காம செஞ்சாதான் எனக்கு நினைவிக்கும் அப்படின்னு சொல்ல வேணாம். பார்த்து தான் செய்யணும். பார்த்து செஞ்சாதான் கடைசியில எக்ஸாம் போகிட்டு அவங்களுக்கு திரும்ப அதை படிக்க தேவையில்லை. அது உங்களோட மைண்டே ஈக்கும். சரியா? செஞ்சனால தான் சொல்றேன். அதனால நான் சொல்றது பார்த்து செய்யுங்கன்னு சொன்னா பார்த்து செய்யுங்க, பார்க்காம செய்யுங்கன்னு சொன்னா பார்க்காம செய்யுங்க. சரியா? அதையும் நினைவு வச்சுக்கணும். அடுத்தது ஃபாஸ்டா முடிங்கன்னு சொல்ல வேணாம். ஏன்னா ஆர்கானிக்ன்றது பெரிய பாடம். 7, 8, 9, 10வது யூனிட் வரைக்கும் இருக்குது. அப்ப அவ்வளவு யூனிட்ல இருக்கிற பாடங்களும் படிக்கிறேன்னா அது எவ்வளவு பெரிய பாடம்னு உங்களுக்கு சும்மாவே விளங்கிக்கும். ஏன்னா 14 பாடத்துல 4 பாடம். அப்ப அந்த 4 பாடத்திலையும் இருக்கிற கேள்வியெல்லாம் செஞ்சு தியரி எல்லாம் நான் சொல்லி கொடுத்து போகிட்டு மெதுவா தான் போகும். மற்றது 1.5 hour தானே செய்யலாம். உங்களுக்கும் காலையில வரையலாம், கிளாஸுக்கும் ஸ்கூலுக்கும். அப்ப எனக்கும் நைட் டைம் மட்டும்தான் உங்களுக்கு போடவும் மேலும். அப்ப டக்குன்னு முடிங்கன்னு சொல்லுவாங்க. நான் பொறுமையா மெதுவா தான் போவேன். இதுல நிறைய பேர் செகண்ட் ஷை, தேர்ட் ஷைக்கிறீங்க, 24 ஆக்கள் நிக்கிறீங்க, 23 ஆக்கள் நிக்கிறீங்க. அப்ப 24 ஆக்களுக்கு ஒன்றுமே தெரியாது. 23 சும்மா கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப ரிவிஷன் ஆக்கள் நிக்கிறாங்க, படிச்ச ஆக்களும் நிக்கிறாங்க. ஆனா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி செய்யணுமே. அதனால 0ல தான் சொல்லி கொடுப்பேன். அப்ப நீங்க வந்து பொறுமையா இருக்கணும். உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சு ஆர்கானிக் தெரிஞ்சுன்னா அமைதியா இருங்க. ஏன்னா தெரியாத பிள்ளை நிறைய இருக்கிறனால. அடுத்தது 0ல இருந்தே சொல்லித்தரேன். இப்போ உங்களுக்கு நீங்க செகண்ட் ஷை, தேர்ட் ஷை வந்து கார்பனுக்கு எத்தனை பிணைப்புன்னு தெரியாட்டியும் அதுல இருந்தே நான் சொல்லி தருவேன். அதனால பேசிக் தான் போகும். பேசிக் வந்து போகும். அடுத்தது நான் தியரியா ரிவிஷனானு கேட்டிருந்தேன். தியரின்னு சொன்னா நான் கேட்டது அதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஷையான்னு கேட்டேன். ரிவிஷனானு கேட்டது செகண்ட் ஷை, தேர்ட் ஷையாக்கள் நாங்க ரிவிஷன் தான் சொல்லுவோம். அதைத்தான் நான் கேட்டேன். ஆனா நீங்க வந்து நான் தியரி வேறையா செய்யறேன், ரிவிஷன் வேறையா செய்யறேன்னு நினைச்சு கொண்டேன். அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் ஒன்றதான் செய்யறேன். ஃபர்ஸ்ட் தான் தியரில தான் போகும். நான் கேட்டது வந்து இப்ப ரிவிஷன் சொன்னா ரிவிஷனே செகண்ட் ஷை, தேர்ட் ஷைக்கு தானே, அதான் நான் கேட்டேன். சரி, அடுத்தது அந்த நீங்க இப்ப ஒவ்வொரு நாள் நைட்டுக்கு தானே, இப்ப 5 நாள் இருக்குதுன்னு சொன்னா ட்ரிப் போறேன், அங்க போறேன், இங்க போறேன், சீரீஸ் பாக்கிக்குது அப்படின்னு சொல்லி கட்டடிச்சு அவங்கள நீங்களே ஏமாத்தி கொள்ள வேணும். சரியா? அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிக்குது. நான் வந்து ஆர்கானிக் படிச்சு கொடுக்குறது வந்து ஏண்ட சார் எனக்கு செஞ்ச மெத்தட்ல தான். அவர் வந்து இப்ப 7வது, 8வது, 9வது, 10வது யூனிட்டுக்கு தானே, அப்படியே ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற ஆர்டர் படி போகல. அது வந்து எப்படி நாங்க ஒரு மாற்றீடு செய்யறது, மாற்றீடுன்னா அதுல ஒரு செய்ய வேண்டிய ஒரு கேள்வி ஒன்னிக்குது. அதை எப்படி செய்யறதுன்றதுக்காக எங்களை நோக்கி கொண்டு போறதுதான் ஈக்குது இதுல. அப்ப நாங்க அந்த ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற ஆர்டருக்கு நாங்க படிக்கிறது இல்ல. சரியா? அப்ப நான் அந்த ஆர்டருக்கு போகலன்னு நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம வேணும். சரியா? அதே மாதிரி நீங்க படிக்க வரக்குள்ள பாஸ் பேப்பர் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு வாங்க. அதெல்லாம் அங்க இங்க வச்சுட்டு சும்மா புக்கையும் போனையும் மட்டும் தூக்கிட்டு வர வேணும். சரியா? நோட் எல்லாம் எழுதுங்க. நோட் எழுதினா உங்களுக்கு தானே, நீங்க எழுதினா உங்களுக்கு தான். நோட் எழுதுங்க. அதே மாதிரி நான் ஷார்ட் நோட் போட சொல்லி தருவேன். ஏன்னா கடைசியில எக்ஸாம்க்கு நீங்க போக்கிட்டு உங்களுக்கு அவ்வளவு புக்கையும் படிச்சுட்டு போவேல. அப்ப நீங்க ஷார்ட் நோட் இருந்துச்சுன்னு சொன்னா ஷார்ட் நோட்டும் வந்து எப்படி போடணும்னு சொல்லி தருவேன். அப்படின்னா ஷார்ட் நோட் நிக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து தாள் எழுதி வேலையே எக்ஸாம்க்கு எது வரும்னு பாஸ் பேப்பர் செஞ்சு பிடிக்க தெரியும். சரி, இதைத்தான் எந்த நாளும் கேட்கறான்னு தெரியும். 60 மார்க்ஸ் கெமிஸ்ட்ரி பேப்பர்ல அப்படியே வந்து பாஸ் பேப்பர் தான். பாஸ் பேப்பரை நீங்க 2-3 தடவை செஞ்சிருந்தா அது விளங்கும். இது என்ன எந்த நாளும் கேட்டதே தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், வேற ஒண்ணுமே கேட்கறாங்க. அப்ப எங்களுக்கு ஈஸியா 60 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். 60 மார்க்ஸ்னா பிக்கு கிட்ட. அப்ப டக்குன்னு ஏக்கி போவேன் மிச்ச தொண்டெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா. அப்ப ஷார்ட் நோட்ல உங்களுக்கு இருக்கணும். எப்பயுமே பாஸ் பேப்பர்ல கேட்கறதுகள், எப்பயுமே பாஸ் பேப்பர்ல கேட்கறதுகள் இருந்தா உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு போயிட்டு தைரியமா போவே இருந்தேனே. ஏன்னா நீங்க எல்லாத்தையும் முன்னிக்கிறத அனலைஸ் பண்ணி தான் ஷார்ட் நோட் போட்டிக்கிறீங்க. அப்ப அதை பார்த்து அவங்க படிச்சுட்டு போவேணும். சரியா? அதே மாதிரி நோட் எழுதிட்டு கிளாஸ்க்கு வாங்க. என் நோட் வந்து பேச்சு வழக்குல தான் இருக்கு. சரியா? இப்போ நீங்க கெமிஸ்ட்ரியில போயிட்டு பயோ எழுதுற மாதிரி என்ன அந்த சரியான மொழி நடையில எழுதுறது இல்லையே. என் பேச்சு வழக்குல தான் இப்ப நான் பேசுற மாதிரி தான் இருக்குது. அதனால அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க ஒவ்வொரு ஊர்ல இருக்கிறீங்க, ஒவ்வொரு ஆக்கள். நான் இப்படி பேசுற மாதிரி தான் அந்த சில இடத்துல எழுதி வச்சிருப்பேன். சரியா? அதனால அந்த நோட்டை பத்தி கணக்கெடுக்கணும். உங்களுக்கு சுத்த தமிழ்ல வேணும்னு சொன்னா அப்படி எழுதிக்கோங்க. சரியா? ஏன்னா நீங்க எப்பயுமே கெமிஸ்ட்ரியில போயிட்டு தாக்கங்களையும் சமப்படுத்தலையும் ரசாயன தாக்கங்கள் அதெல்லாம் தான் செஞ்சுட்டு இருப்பீங்க, எப்பயும் எழுத போக மாட்டீங்க. அப்ப அதனாலதான் சொல்றேன், அந்த பேச்சு வழக்குல தான் இருக்கும். சரியா? சரி, இப்ப ஆர்கானிக் பத்தி சொல்றேன். இப்ப நான் படிச்சு கொடுக்க ஸ்டார்ட் பண்ண போறேன். எனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். சரியா? நீங்கள் வந்து நான் கொஸ்டின் போட்டு ஆன்சர் எனக்கு அனுப்பாட்டி நான் உங்களை கிளாஸ்க்கு எடுக்க மாட்டேன். சரியா? பாய்னு போட்டு உங்களை ப்ராட்காஸ்ட்ல இருந்து வெளியாக்கிடுவேன். சரியா? ஏன்னா நீங்க படிக்கலாடி எனக்கு உங்களை வச்சுட்டு படிச்சு கொடுக்க அவசியம் இல்லையே. அதனால இப்ப படிச்சு கொடுக்க ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் சொன்னதெல்லாம் கேட்டுச்சா? எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை.
ஓ கேட்டேன். சரி, இப்ப ஆர்கானிக் எடுத்தோம்னா ஆர்கானிக் எங்க கெமிஸ்ட்ரியில வந்து மொத்தம் வந்து 14 யூனிட் இருக்குது. சரியா? இந்த 14 யூனிட்ல 7வது 8வது 9வது 10வது இதெல்லாம் தான் ஆர்கானிக். சரியா? ஆர்கானிக்னா சேதன ரசாயனவியல். இப்ப இந்த பாடத்துல நாங்க என்ன படிக்கிறதுன்னா, நீங்க இதுக்கு முன்னுக்கிற பாடம் 6வது பாடம் என்ன பாடம்? இன்ஆர்கானிக் பாடம். இன்ஆர்கானிக் பாடத்துல நீங்க அப்படியே ஆவர்த்தன அட்டவணையில இருக்கிற எல்லா மூலகங்களையும் பத்தி படிச்சு வந்திருப்பீங்க. சில இன்னும் படிக்காமலும் இருப்பீங்க. இந்த பாடத்துல என்ன படிக்கிறோம்னு சொன்னா, இந்த 7, 8, 9, 10ல முழுக்கவே கார்பனை பத்தி தான் படிக்கிறோம். கார்பன் எடுத்தோம்னா இப்ப உங்களோட ஆவர்த்தன அட்டவணையில கார்பன் எங்க நிக்கிறான்னு பாருங்க. கார்பன் வந்திக்குது இந்த இடத்துல பி தொகுப்புல 6வது அணுவே 6 புரோத்தன் நிக்கிற இந்த கார்பனை பத்தி தான் நாங்க இந்த 4 பாடத்திலையும் படிக்க போறோம். சரியா? இப்ப இத பத்தி படிக்கிறதுல வந்து நிறைய உங்களுக்கு கேள்விப்படாத சேர்வைகள் வரும். ஆல்டிஹைட், கீட்டோன், ஒயிக் ஆசிட், கார்பாக்சிலிக் அப்படின்னு விதவிதமான சேர்வைகள் வரும். அந்த சேர்வைகள் எல்லாத்தையும் பத்தி படிச்சு அதுல இருந்து கேள்வி செய்யறத இதுல இருக்குது. இப்ப உங்களுக்கு தெரியும் பிவிசி பாட்டை தெரியும், அதே மாதிரி பொலித்தீன் தெரியும், வேற ஆல்கஹால் தெரியும். அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச சில சேர்வைகள் வந்து இந்த சேதனம் இந்த ஆர்கானிக்ல நாங்க கதைக்கிற சில சேர்வைகளால தான் ஆக்கப்பட்டிருக்குது. சரி, இப்ப இந்த ஆர்கானிக் தெரிஞ்சாதான் எங்களுக்கு பல்பகுதியம் நோண்டிக்குதுனே. நாங்க ஒவ்வொரு கிளாஸ்லயும் படிச்சுட்டு வந்துக்கிறோம் தானே பல்பகுதியம் நோண்டு. அந்த பல்பகுதியத்துல ஒவ்வொரு பல்பகுதியும் படிச்சுக்கிறோம். அந்த பல்பகுதியங்கள் உருவாக்குறதுக்கு இந்த சேதன சேர்வைகள் தான் தேவை. அப்படின்னா சேதனம்னா என்ன? கார்பன் ஈக்கிற சேர்வைகளை தான் நாங்க சேதன சேர்வைகள்னு சொல்லுவோம். அப்ப கார்பன் ஈக்கிற சேர்வைகள் அதெல்லாம் பத்தி படிக்கிற பாடம் தான் இந்த ஆர்கானிக் பாடம். சரியா? இந்த ஆர்கானிக் பாடத்துல மொத்தமா எம்சிக்யூ வருது 8க்கும் 10க்கும் இடையில வருது. அப்படின்னா சொல்லிட்டா 1 மார்க்ஸ் தானே ஒரு எம்சிக்யூன்னு சொன்னா. அப்ப இதுல 8 மார்க்ஸ் கிட்ட நாங்க மினிமம் வைப்போம். 8 மார்க்ஸ் வைக்கும். ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டாயம் வருது. 4வது ஸ்ட்ரக்சர் வந்து உங்களோட பாஸ் பேப்பரை பாருங்க தொடர்ந்து. 4வது ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி பொட்டி பொட்டிக்கிறாங்க. இது வந்து ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர். ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 5 மார்க்ஸ். சரியா? ஒரு ஸ்ட்ரக்சர் வருது, அதே மாதிரி ஒரு எஸ்ஏ வருது. ஒரு எஸ்ஏக்கு எத்தனை மார்க்ஸ்? 7.5 மார்க்ஸ். 7.5 மார்க்ஸ். 7.5 கூட்டு பாருங்க எத்தனை? 20.5. கிட்டத்தட்ட 21 மார்க்ஸ் கிட்ட இருக்குது இதுல. அப்ப மொத்தம் 100 மார்க்ஸ்ல 21 மார்க்ஸ் உங்க பேப்பருக்கு 100 மார்க்ஸ் தானே போடுவாங்க. 21 மார்க்ஸ்ன்னு சொன்னா இது ஒரு பெரிய பாடம். அப்ப நீங்க இதுல ஸ்கோர் பண்ணீங்கன்னா, இப்ப நீங்க நல்லாவே வீக்கான ஒரு ஆளா இருந்தா இதுல ஸ்கோர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஸ்க்கு கிட்ட போகலும் தானே. அதனால இந்த பாடத்தை நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆர்கானிக் பாடம் மட்டும்தான். இந்த பாடம் மட்டும்தான் கெமிஸ்ட்ரி வைக்கிற மத்த எல்லா பாடத்தையும் விட. அப்படின்னா ஒன்னாவது பாடத்தை நான் கணக்கெடுக்கல 2, 3, 4, 5, 6 அதுக்கு படிக்கிற 11, 12, 13, 14 இந்த அவ்வளவு பாடமும் ஒன்றோடு தங்கிக்குது. இந்த பாடத்தை மட்டும்தான் சுயாதீனமா படிக்கிறோம் எங்களுக்கு. இப்ப இந்த 4 படிக்கணும்னா 3 தேவை, 5 படிக்கிறதுனா 4, 3, 2 எல்லாம் தேவை. அப்படியே ஒவ்வொன்று வந்து ஒவ்வொன்றோடு தங்கிக்குது. இந்த பாடம் மட்டும்தான் அப்படி தங்கிக்கிறது குறவு. தங்கி இல்லாம இல்ல, ஈக்குது, ஆனா குறவா ஈக்குது. அதனாலதான் இந்த பாடத்தை சூஸ் பண்ணி படிச்சு கொடுக்குறதுக்கு. சரி, இப்ப உங்களோட பேப்பர்ல பாருங்க எத்தனை எம்சிக்யூ வந்துக்குதுன்னு எல்லாம். இப்ப நான் இதுல காட்டினா இதுல நிறைய பேருக்கு தெரியாது ஆர்கானிக் கேள்வி எதுன்னு சொல்லி. 10 கிட்ட எம்சிக்யூ இருக்குது. ஸ்ட்ரக்சர் இருக்குது. 4வது ஸ்ட்ரக்சரை பாருங்க. அதுல பொட்டி பொட்டியா போட்டிருப்பாங்க. சரியா? பொட்டி பொட்டியா போட்டிருப்பாங்க. நீங்க தான் கட்டமைப்பு வரையணும். இப்படி ஒரு கேள்வி வரும். 4வது ஸ்ட்ரக்சர்ல வர கேள்வி நாங்க சமபகுதிய கேள்வின்னு சொல்லுவோம். அதுல இருக்கிற எந்த சேர்வைகளை நாங்க வந்து கண்டுபிடிக்கணும். அவங்க ஏபிசிடின்னு சொல்லிப்பாங்க. அந்த சேர்வைகளை நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா? அந்த கேள்விதான் சமபகுதிய கேள்வின்னு நாங்க சொல்றது. அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டாயம் வரும். நீங்க கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும். ஸ்ட்ரக்சர் பேப்பர் செஞ்சு தானே ஆகணும். அதே மாதிரி எஸ்ஏ எடுத்தீங்கன்னா எஸ்ஏல வந்து எஸ்ஏல 8வது எஸ்ஏ. சரியா? 8வது எஸ்ஏ ஃபுல்லாவே வந்து ஆர்கானிக் தான். இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்குது. இந்த இப்படி கேள்விகள் இருக்குது. இப்ப இங்க இருந்து இன்னும் 10 நிமிஷத்துல வந்து இந்த ஜூம் மீட்டிங் எண்ட் ஆகிரும். திரும்ப டக்குன்னு ஜாயின் பண்ணுங்க. சரியா? இப்ப இந்த 8வது கேள்வி
8வது கேள்வி முழுக்க இங்க பார்த்தீங்கன்னா இப்படி அம்புக்குறி போட்டு போட்டிக்கிறாங்க அப்படின்னா இந்த சேர்வையில இருந்து இந்த சேர்வை உருவாக்க சொல்றாங்க. இந்த மாதிரி கேள்விகளை நாங்க சொல்றது மாற்றீடுன்னு சொல்லி. இந்த மாற்றீடு செய்யறதுக்கு நீங்க வந்து சாதாரணமா படிக்கிறேன்னு சொன்னா ஒரு எவரேஜா படிக்கிறாருன்னு சொன்னா 500 மாற்றீடு செஞ்சாதான் இதெல்லாம் சரியா வரும். ஆனா நான் சொல்லித்தர போற மெத்தட் நீங்க அப்படி கஷ்டப்பட தேவையில்ல. உங்களுக்கு ஒரு மெப்பிக்கு அந்த மெப்பை பார்த்து செய்யணும். சரியா? அப்ப நான் மெப்பை பார்த்து செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்ட பார்க்காம தான் செய்வேன்னு அடம் பிடிச்சிக்கொண்டு பார்க்காம செஞ்சா சரி வராது. பார்த்து செஞ்சா எக்ஸாம் கொண்டு அப்படியே கண்ண மூடிட்டு செய்யலாம். இந்த கேள்வி செய்யறதுக்கு எனக்கு 2 நிமிஷம் தான் போச்சு எக்ஸாம்ல. ஏன்னா நானும் மெப்பை பார்த்து செஞ்சனால. சரியா? இந்த பாடம் மட்டும் இல்ல, கெமிஸ்ட்ரி எல்லா பாடமும் அப்படித்தான். ஒவ்வொரு மெத்தட்ல தான் இருக்குது. சரியா? 3 பாடத்துலயுமே லேசான பாடம் இந்த பாடம் தான், கெமிஸ்ட்ரி பாடம் தான். அப்ப இதுல இருக்கிற மெத்தட் அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா பிடிச்சி பட்டுச்சுன்னு சொன்னா உங்களுக்கு இதை செய்ய இயலுமா வைக்கும். சரியா? இப்ப இந்த கேள்விக்கு நாங்க சொல்றது மாற்றீடு. அதே மாதிரி கீழையும் மாற்றீடு அடிக்குது, பென்சின் நிக்குது, அதுக்கப்புறம் பொறிமுறைன்னு இன்னொன்று இருக்குது. சரியா? சமபகுதியம், பொறிமுறை, மாற்றீடு இதெல்லாம் தான் மெயினா இருக்குது ஆர்கானிக்ல. சரியா? இப்ப 24 ஆக்களுக்கு ஒண்ணுமே கேள்வி படிக்க மாட்டீங்க, 23 ஆக்களும் கேள்வி படிக்க மாட்டீங்க. அப்ப பயப்பட வேணும். சரியா? இப்ப நான் ஸ்டார்ட் பண்றேன். இந்த நோட் கொஞ்சம் அப்படி இப்படிதான் கணக்கு எடுக்கணுமே. சரி, இப்ப ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நாங்க பார்க்க வேண்டியது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். என்னென்னத்தை பார்க்க போறோம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆகிக்குது எங்களுக்கு உங்களோட நோட் எழுதிக்க மாட்டீங்க. கார்பன் சேர்வைகளை இனம் காணணும். கார்பன் சேர்வைகளை இனம் காண்றதுதான் ஃபர்ஸ்ட் நாங்க செய்ய வேண்டியது. அப்படின்னா இப்ப இந்த பாடத்துல வந்து பேரீடுன்னு நினைக்குது. அப்படின்னா ஒவ்வொரு சேர்வைக்கும் NaCl சோடியம் குளோரைடுன்னு சொல்லுவோம் தானே. இப்ப சோடியம் குளோரைடுன்றது நாங்க சர்வதேசமா வச்சுக்கொண்ட பேர் தானே. ஆனா நாங்க வளமை என்ன சொல்றது, அதுக்கு உப்புன்னு தானே சொல்லுவோம். அதையே எங்களுக்கு நாங்க அதை பழக்கி கொள்றதுக்காக எங்களோட பாவனைக்காக நாங்க அப்படி பயன்படுத்துறோம். அதே மாதிரி இந்த ஆர்கானிக் நீங்க படிக்கணும்னு சொன்னா அதுல இருக்கிற சேர்வைகளோட பேர் தெரியணும். ஆனா அந்த பேர்களுக்கு சரியான பேர். இப்ப சோடியம் குளோரைடுன்னு சொல்ற மாதிரி அதுக்கு இந்த ஒவ்வொரு ஆர்கானிக் சேர்வைக்கும் ஒவ்வொரு சேதன சேர்வைக்கும் சரியான பேர் இருக்குது. அந்த பேரை நாங்க IUPAC பேரிடன்னு படிப்போம். பிறகுதான் அதை படிப்போம். ஆனா நீங்க இப்பவே IUPAC பேரிட படிச்சுட்டு ஆர்கானிக்க செய்ய போனீங்கன்னா உங்களுக்கு அதுல இருக்கிற 1 2 3 போடக்கிட்டே குழம்பு போயிட்டு. அதனால ஃபர்ஸ்டா வந்து இப்ப நீங்க ஊட்ட வைக்கிற உப்புக்கு உப்புன்னு தானே சொல்லுவீங்க. அப்ப NaClன்னு சொல்லி கொண்டிக்க மாட்டீங்க. உப்புன்னு சொன்னாதான் உங்களுக்கு விளங்கும். அது மாதிரி எளியதா அந்த பேரை எப்படி நாங்க பாவிச்சு கொள்றது. இந்த இடத்துல எத்தனோடு சொன்னா எத்தனோடு இதைத்தான் சொல்றாங்கன்றதை நீங்க விளங்கி கொள்ளணுமே. அப்ப நீங்க எத்தனோட IUPAC படிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னா இதை செய்யலாம், இந்த பாடத்தை செய்யலாம் உங்களுக்கு. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எளிய பேரிட படிக்கணும். அதுக்கு பிறகு IUPAC பேரிட நான் பிறகுதான் சொல்லி தருவேன். நீங்க என்ன போட்டதுக்கு IUPACன்னு சொன்னா சர்வதேசமா அதுக்கு வச்சுக்கிற பேர். ஒவ்வொரு சேர்வைக்கும் ஒவ்வொரு கார்பன் சேர்வைக்கும் சர்வதேசமா வச்ச பேர் தான் IUPAC பேர்னு நாங்க சொல்றது. அடுத்ததுக்கு சமபகுதியம். இது ஒரு பெரிய கன்செப்ட் உண்டு. அதுவும் அந்த உங்களோட ஸ்ட்ரக்சர்ல வாரது வந்து சமபகுதிய கேள்விதான். சரியா? அந்த கேள்வி நீங்க கட்டாயம் செய்யணும். அதே அடுத்தது மாற்றீடு. மாற்றீடுன்னு சொன்னா உங்களுக்கு அவங்க ஒரு சேர்வையை தருவாங்க, இன்னொரு சேர்வையும் தருவாங்க. இந்த சேர்வையில இருந்து அந்த சேர்வையை உருவாக்கி காட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு சேர்வை தருவாங்க, ஏன்னு ஒரு சேர்வை தந்தா ஏன்னு ஒரு சேர்வை தருவாங்க, உங்களுக்கு பீன்னு ஒரு சேர்வை தருவாங்க, ஒரு கட்டமைப்பு தருவாங்க. இதுல இருந்து இதுக்கு நீங்க போகணும். சரியா? இதுல இருந்து இதுக்கு நீங்க போகணும்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும் எப்படி போறதுன்னு சொல்லி. அதை நான் மாற்றீடுன்னு சொல்லுவோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் மாற்றீடு சொல்லி தருவேன். சரியா? நீங்க மத்த எல்லாத்தையும் படிக்க முடியும், மாற்றீடு தான் சொல்லி தருவேன். நீங்க மாற்றீடு சரியா செஞ்சீங்கன்னா அதுக்கு புறவிக்கிற எல்லாத்தையுமே சரியா செய்வீங்க. அதுல எந்த ஒரு இதுவும் இல்ல, டவுட்டும் இல்லை. நீங்க மாற்றீடு சரியா செஞ்சா அடுத்தது எல்லாம் சரியா செய்வீங்க. மாற்றீடு கஷ்டம் இல்ல, லேசி தான். நீங்க 50 மாற்றீடு நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் கட்டாயம் செய்வீங்க. சரியா? அடுத்து இது கண்டறியும் பரிசோதனைன்னு சொல்லி. அடுத்தது இது கண்டறியும் பரிசோதனை, இனங்காணும் பரிசோதனை. அப்படின்னா இந்த சேர்வை இதுதான் சொல்லி நீங்க கண்டுபிடிக்கிறது எப்படி? இப்ப என்ன CO2 வாயு நீங்க கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்வீங்க? அதுக்கு சொல்றது தானே சுண்ணாம்பு நீரை பால் நீரமாக்குற வாயுன்னு சொல்லி. அதை வச்சுதானே அதுக்கு இனம் காண்றீங்க, அது CO2 வாயுன்னு சொல்லி. அப்ப அது மாதிரி இங்க இருக்குது ஒவ்வொரு சேர்வைகள் எப்படி இனம் காண்றதுன்னு சொல்லி. அப்ப இனம் காணும் பரிசோதனைகள் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பொறிமுறை, அதை நான் பிறகு சொல்லுவேன். சரி, இப்ப இதுல நீங்க படிச்சுக்கிற நேரம் நீங்க ஒவ்வொரு கிளாஸ் ஸ்கூல்ல படிச்சுப்பீங்க. அப்ப சமபகுதியை மாற்றீடு, இந்த சோதனை, பொறிமுறை எல்லாத்தையும் ஒண்டா போட்டு அவுல் பண்ணி அப்படித்தான் சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஆனா நான் அப்படி சொல்லி தர மாட்டேன், தனித்தனியா பிரிச்சு தான் சொல்லி தருவேன். ஃபர்ஸ்டா மாற்றீடு முடிஞ்சா அடுத்து எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான், எல்லாமே விளங்கிடும் உங்களுக்கு அப்ப. சரியா? அதனால உங்களோட ரிசோர்ஸ் புக் ஓடர்லயோ இல்லாட்டி உங்களுக்கு படிச்சு தந்த ஓடர்லயோ நான் போலன்னு சொல்லி குழப்பிக்கொள்ள வேணும். சரியா? அடுத்தது ஏனைய பகுதிகள்னு சொன்னா இதெல்லாம் தான் பெரிய பாட். இதை தவிர சின்ன சின்ன பாட்டா இருக்குது. அமில வலிமை, கார வலிமை, உருகுநிலை, கொதிநிலை, நீல கரைத்திறன்,
அயன்டர்மியூல ஹேலைட் கார்போகார்போஹைட்ரேட் கொஞ்சம் ஈக்குது. இதை விட இன்னும் ஈக்குது. இதுல நான் ஆட் பண்ணல. அப்ப இதுல ஒவ்வொரு பாட்டும் வந்து தனித்தனியா படிக்கவும் ஈக்குது. இதெல்லாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் செகண்ட் யூனிட் ஜெனரல் கெமிஸ்ட்ரி தேவை. சரியா? இதெல்லாம் பொறவை படிப்பேன். ஃபர்ஸ்ட் என்ன மாற்றீடு தான் படிக்கணும். மாற்றீடு படிக்க முன்னுக்கோ உங்களுக்கு இதுல இருக்கிற சேர்வைகள் என்னன்னு தெரியணும். இப்ப நீங்க இனோர்கானிக் படிக்க போறீங்கன்னா இனோர்கானிக்ல ஒரு சேர்வை தந்துட்டு இந்த சேர்வை வந்து இப்படி ஒரு சேர்வை எழுதிக்கிறாங்க. இது இருப்போம் இப்படி தந்திக்கிறாங்க. இதை பார்த்தது வந்து உங்களுக்கு இது அமிலமா காரமா உப்பா நீரா ஆக்சைடா என்னன்னு விளங்காட்டி உங்களுக்கு இதை பத்தி ஒன்னையும் செஞ்சு கொள்ளையில தானே. அப்ப இதை வந்து முன்னுக்கு வச்சிருந்தா அமிலம் தான் நாங்க சொல்லுவோம். அப்ப அது அப்படி நாங்க இந்த சேர்வையை இனம் கண்டாதான் அடுத்து எல்லாத்தையும் செய்யலும். இது யாருன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு அடுத்ததெல்லாம் செய்யலாம். அதனால நான் இப்ப அதைத்தான் செய்ய போறேன். சரியா? இவ்வளவு நேரம் நான் பேசினது விளங்கிச்சா? ஒரு பேச்சும் இல்லை மூச்சும் இல்லை. சரி, இப்ப இந்த ஆர்கானிக் பாடத்துல நீங்க காண போற மூலகங்கள் என்னென்ன மூலத்தை காண போறீங்கன்னு நான் சொல்ல போறேன். கார்பனை கட்டாயம் காணுவீங்க. ஏன்னு சொன்னா கார்பனை பத்தி படிக்கிற பாடம் தானே இது. அது தவிர ஹைட்ரஜன் நிக்கி. சரியா? ஹைட்ரஜன் உங்களோட ஆவர்த்தனத்தை வந்து பாருங்க. ஹைட்ரஜன் நிக்குது. ஆக்சிஜன், நைட்ரஜன், குளோரின், புரோமின், அயோடின், குளோரின் ஆக குறவு. சரியா? இதெல்லாம் வந்து இந்த மூலகங்களை தான் அடிக்கடி காணுவீங்க. நீங்க இப்ப இதுல பொட்டாசியமோ சோடியமோ அதெல்லாம் காண மாட்டீங்க சேர்வைகள்ல. நான் சொல்றது வரைய போற கட்டமைப்புகள்ல. சரியா? இந்த மூலகங்களால தான் இந்த சேதன சேர்வைகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. சரியா? அப்ப நாங்க அதை பிரிச்சு பார்த்தோம்னா சில மூலகங்கள் இருக்குது கார்பனையும் ஹைட்ரஜனையும் மட்டுமே தான் கொண்டிக்குது. சில சேர்வைகள் இருக்குது கார்பனையும் ஹைட்ரஜனையும் மட்டும்தான் கொண்டிக்குது. சரியா? அதை நாங்க சொல்றது ஹைட்ரோ கார்பன் சொல்லி. சிலது அடிக்குது கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மிக்கும். அதுல இன்னும் மிக்குது கார்பன் ஹைட்ரஜன் ஹேலைட் நாங்க எக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை நான் பிறகு சொல்றேன். அதே மாதிரி கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் சேர்ந்த சேர்வைகளும் மிக்குது. இன்னும் மிக்குது கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் சேர்ந்த சேர்வைகளும் மிக்குது. அந்த சேர்வைகளோட பேர் தான் நான் கீழே எழுதிக்கிறேன். சரியா? இப்ப இப்படி இந்த மூலகங்களால ஆக்கப்பட்ட சேதன சேர்வைகளை பத்தி தான் நாங்க ஒவ்வொன்றா படிக்கிறது. இந்த ஒவ்வொருத்தரை பத்தியும் நாங்க படிக்கணும். படிச்சு இவங்க யாரு, இவங்க என்ன செய்வாங்க, இவங்களோட வேலை என்ன, இது இதோட போட்டா என்ன நடக்கும் அப்படின்னு படிச்சு கொண்டு கடைசியில ஒரு மெப்பை உருவாக்கணும். சரியா? இப்ப நான் ஒரு மெப் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். பார்த்ததும் பயப்படுங்க வேணும். நான் பாவிச்சு கிழிஞ்சு போயிட்டுச்சு. இப்ப இதுல ஒரு மெப் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். இப்ப உங்களுக்கு மாற்றீட பத்தி தெரிஞ்சாக்களுக்கு தெரியும். ஒரு சேர்வையில இருந்து இன்னொரு இடத்துக்கு இன்னொரு சேர்வை உருவாக்கணும்னு சொல்லுவாங்க. இப்ப உங்களுக்கு அந்த சேர்வை இதுன்னு சொன்னா உங்களுக்கு உருவாக்க சொன்ன சேர்வை இதுன்னு சொன்னா நீங்க இதுல இந்த அம்புக்குறி போற ரூட்ல போயிட்டு இதை கண்டுபிடிக்கதான் இருக்குது. இதை போட்டு நீங்க எழுதினா மாற்றீடுக்கு ஆன்சர் வரும். சரியா? இப்ப இந்த மெப்பை உருவாக்கணும். உருவாக்கிட்டு இதை பார்த்து செய்யணும். சரியா? லேசி, இது கஷ்டம் ஒண்ணும் இல்லை. இதை பார்த்து செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களோட மாற்றீடுக்கான ஆன்சர் வரும். ஏன்னு சொன்னா நான் இது செகண்ட் சை தேர்ட் சை பிள்ளைகளுக்கு சொல்றேன். நீங்க செஞ்சுப்பீங்க மாற்றீடு செய்யக்குள்ள உங்களுக்கு தெரியும் இதை எங்கால யோசிச்சு எங்கால போட்டு எந்த தாக்கத்தை போடணும், எந்த விலையை போடணும், என்ன சோதனை பொருளாங்க வரும் அப்படி ஒண்ணுமே தெரியும். எப்படி இங்க இருந்து அங்க போடுது, அது எப்படி நாங்க யோசிக்கிறது, என்னத்தை போட்டு செய்யறது அப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன் இருந்தேனே. அதெல்லாம் இந்த மெப்ல இருந்து எங்களுக்கு வெளியடிக்கணும். சரி, இது வந்து நல்லா யோசிச்சு லொஜிக்கா போட்டது. சரி, நான் போடல, சார் போட்டது. அப்ப இதுல இங்க இருந்து இங்க போகணும்னு சொன்னா உங்களுக்கு தந்திக்கிறாங்க ஈன் ஒன்று அமைடு ஒன்று தந்திக்கிறாங்க. அப்ப ஈன்ல இருந்து அமைடு உருவாக்க சொல்றாங்க. நான் எழுதுறேன். இப்ப ஈன் ஒன்று ஈன்ல என்னன்னு தெரியாதவங்க இப்ப நான் சும்மா எழுதுறேன். உதாரணத்துக்கு ஈன்ல இருந்து அமைடு ஒன்று உருவாக்க சொல்லிக்கிறாங்க. இது தெரியாதாக்கா அப்படி பெருசா எடுக்க வேணுமே, இன்னும் சொல்லி தரலையேனா. இப்ப இங்க இருந்து இங்க போகணும்னு சொன்னா இதை நீங்க ஸ்டெப்பா எழுதுறதுதான் எப்படி போறதுன்னு சொல்லி ரோட எழுதுறதுதான் மாற்றீடுன்னு சொல்றது. சரியா? இந்த ரோட்ல நீங்க என்னென்ன போடணும்ன்றது நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். சரியா? என்னென்ன போடுறது